ஏன்னா வந்து அவர் வரும்போது குறிப்பா வந்து திமுகவை எதிர்த்து தான் தன்னோட அரசியல் பண்ணாரு. ஆமாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி குடும்ப ஆட்சி இருக்குது அந்த மாதிரி எல்லாருக்கும் இருந்துச்சு. பட் திரும்பியுமே அவங்க கூட கூட்டணி அவர் வந்துங்க உதயாநிதி ஸ்டாலின் வந்து ரெட் ஜெயினில் வந்து சினிமாவில் வந்து விக்ரம் படத்தில் வந்து இது பண்ணினதால ப்ரொடியூசர் பண்ணினதுனால அவர் கொஞ்சம் நெருக்கமானார். அந்த தொழில் ரீதியில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருக்கிறாரு. அதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களுமே கமல் சாரை வாங்க அரசியலுக்கு வாங்க, ஸ்டாலினுக்கு அவரை நான் மட்டும்தான் இருக்க முடியும், எனக்கு சப்போர்ட்டாக வழிகாட்டியாக ஆள் இல்லை, அதனால் நீங்கள் கூட நெருக்கமாக இருக்கணும். இவர் வந்து பணம் காசு பதவிக்கு ஆசைப்பட்டு ஒரு அரசியலுக்கு வர்றீங்க, அதெல்லாம் எல்லாமே அனுபவித்தவர். மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு முன்னோக்கி காரணத்துக்காக வராருங்க. அவர் செயல்பாடு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். கிடைச்ச ஒரு விஷயம். அதாவது வந்து கமல்ஹாசன் பேசுறதே புரியலை, இது பொதுவாக எல்லாரும் வைக்கிறாங்க. நான் வந்து அவர் வந்து என்ன சொல்ல வராரு அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு கலாய்க்கிறாங்களே. இல்லைங்க, அதாவது வந்து அவர் கூட பழகிறவங்களுக்கு அவர் சொல்றாரு, ஆனால் புரிய அவர் வந்து பழகிறவங்களுக்கு சொல்றாரு. இப்போ கூட வந்து ஆடியோ ரிலீஸில் வந்துங்க நம்ம இவர் புனித் ராஜ்குமார் வந்துங்க அவருடைய நட்பை பற்றி தான் அவர் பேசுனாங்க. ஆனால் வந்து ஸ்டேட் லெவலில் மொழி பிரச்சனையாக மாறிடுச்சு. சரிங்களா? அவர் வந்து நட்பு ரீதியில் வந்து உண்மையை சொன்னார். அது உண்மையை பேசினா அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனோட விளக்கத்துக்கு தலைவர் வந்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் மன்னிப்பு கேட்கல. நாங்கள் மன்னிப்பை எப்போவுமே ஏற்றுக்க மாட்டோம். உண்மையை சொல்லி பேசுகிறோம். நாங்கள் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வார்த்தையை மலர்ந்து வார்த்தை விட மாட்டோம். 2026 விஜய் கமல் அது வந்துங்க அரசியல் அந்த ஆலோசனை எப்படியோ அந்த பிரகாரம் தலைவருடைய அவர்கள் வெற்றி பெற்றா அவருடைய ஆலோசனை பிரகாரம் கூட்டணி சேர்ந்தால் நாங்கள் ரெண்டு வெற்றி பெறும், சந்தோஷப்படுவோம். ஆனால் இப்போ அண்ணன் கமல்ஹாசன் வந்து இந்த மாதிரி திமுக கூட சேர்ந்து இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாரு. அவருக்கு வந்து புதிய போஸ்டிங்கெல்லாம் கிடச்சிருச்சு. எப்படி பார்க்குறீங்கன்னா கமல் வந்து இந்த மாதிரி அரசியல் நீடிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்த மாதிரி நீடிக்க மாட்டாரு இல்லைங்க. அரசியல் வந்து அரசியலில் வந்துங்க எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் தலைவர் சரியான முடிவு தான் எடுப்பாருங்க. திமுக கூட கூட்டணியில் வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து நாங்கள் திறந்துட்டுருக்குறோம். சரி, இப்போ வந்து இன்றைக்கி வந்து எம்பி ஆகிருக்கிறாரு. அதனுடைய நிகழ்வாக தான் கட்சி நிர்வாகிகளை பூரா காலையில் ஆழ்வார்பேட்டையில் ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நாங்கள் வரோங்க. நாங்கள் குமராபாளையம் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரோங்க. 20 பேர் வந்திருக்குறோங்க. தலைவரை பார்த்தோம், ஃபோட்டோ எடுத்தோம். தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை நிர்வாகிகளுமே இன்றைக்கி ஆழ்வார்பேட்டையில் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க. பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். 19ஆம் தேதியிலேருந்து எம்பி பதவியில் ஏற்கிறாரு. ஓகேங்களா? நல்லா இருக்கும். இவருடைய குரல் வந்து பாராளுமன்றத்தில் ஒலிக்கிறதுக்கு எங்களுடைய மக்கள் நீதி மையம் சார்பாக வாழ்த்துகிறோம். பல விமர்சனங்கள் வருது. எப்படி நான் அதை அதாவது வந்து கையாளுறது வந்து தலைவர் வந்து எல்லாமே அறிஞ்சவர். அவருக்கு வந்து இப்போ எல்லாரும் வந்து சொல்லலாம், ஒரு நடிகர் என்ன சொல்கிறாரு என்ன செய்ய போகிறாருன்னு. அவருடைய செயல்பாடு ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கும். ஆனால் அவர் பொதுமக்களுக்காக இருக்கட்டும், இப்போ நம்ம இலவச மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா திட்டத்தை கொண்டாந்தது அவர் தான். கிராம சபை கூட்டத்தை கொண்டுட்டு வந்தவர் கமல் சார் சொல்லி தான் வந்தது. இன்னும் சிறப்பான திட்டங்கள் பாராளுமன்றத்தில் கமல் சார் வந்து குரல் எழுப்புவார். தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் எழுப்புவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சினிமாவில் நடிப்புனாலே கமல் தான். ஆமாங்க. ஆமாம், இதுக்கு ஈக்குவலாக இருந்த இளைய தளபதி விஜய் இருக்கிறாரு. ஆமாங்க. இவங்க 2 பேரும் அரசியல் சேர்ந்தா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்துங்க நடிகர் விஜய் அவர்களும் அரசியல் அனுபவம் கம்மி, இவருக்கு வந்து அரசியல் அனுபவம் அதிகம். சில விஷயங்களில் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தால் 2 பேரும் ஒன்று இணையறதுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா திமுகவை தாண்டி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம மக்கள் நீதி மைய தலைவர் வந்து எப்போவுமே வந்து வளர்றவங்களை வந்து இளைய தளபதி விஜய் அவர்களை அரசியலுக்கு வர சொல்லி கூப்பிட்டதே நம்ம மக்கள் நீதி மையம் தலைவர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் எம்பி அவர்கள் தாங்க வர சொல்லி கூப்பிட்டாரு. வந்திருக்கிறாரு. நல்லதோ கெட்டதோ அவர் வந்து யாருக்குமே வந்து வளர்கிற தலைமுறைகளுக்கு அவர் வழிவிட்டு தான் பழக்கம். தான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டார். படித்த இளைஞர்களும் கல்லூரி மாணவிகளும் அரசியலுக்கு வாங்க, வருங்காலத்தை பின்னோக்கி கொண்டுட்டு போவோம், முன்னோக்கி கொண்டுட்டு போவோம் அப்படின்னு தான் இளைஞர்கள் கூப்பிடுறாரு. கருத்துக்கள் நல்லா தெரிஞ்சவங்க வராங்க. ஒரு சிலர் இது நம்மளுக்கு அரசியல் வேண்டாம், ஒரு சாக்கடை நினைக்கிறாங்க, ஒதுங்கி போகிறாங்க.